உள்ளம் சேர்ந்து காவியம் கோடு கோடு ஓவியத்தின் மகமே கூட காதல் என்று ஆகுமே ஒரு வானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம் என் வெட்கத்தின் நிறம் தொட்டு விரல் என்னும் கோள் கொண்டு நம் காதல் வரையுமே பூவாசம் புறப்படும் நாளைக்கு ஸ்கூலு நல்லா மரம் வந்து இறங்குது. ஏன்னா இங்கே கீழே உள்ளதெல்லாம் கிழிஞ்சிருக்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன வீடியோ அப்படின்னா, காலையிலேருந்து ஒரு வேலையுமே இல்லை. நானும் செத்த நாய் செருப்பு கடிச்ச மாதிரி காலையிலேருந்து வீட்டில் தான் உட்காந்து கிடந்தேன். அப்புறம் என்ன அப்படின்னா, அண்ணி வயலுக்கு போயிருக்காங்க. நானும் வரேன் நீ அப்படின்னோன்னே சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். என்னை வந்து வாழை இலை மட்டும் பறித்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா. சரின்ட்டு நம்ம வீட்டில் வாழை மரம் வேணான்னு கடந்தது. அப்போல்லாம் ஒன்றுத்துக்கும் இல்லை. எப்போயாவது ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் இலை பறிக்கிறது. இப்போ வந்து இலையே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா இடமும் கிழிஞ்சிருக்கு. அது பத்தாது. இது வந்து மாப்பிள்ளை இலை. அது பாருங்க, இது மாப்பிள்ளை. பொண்ணுலாம் சாப்பிடும். இருந்தாலும் அதான் தலைவாழை இலை போட்டு யாருக்கு சாப்பாடு போடுவாங்க? மாப்பிள்ளைக்கு தான் போடுவாங்க. அவசரத்துக்கு பிறந்தவளாக இருப்பா போல இருக்கு. வர இரு. ஐயோ உன் கண்ணில் சி பழுத்துட்டா இது சொல்லுங்கங்க. நாட்டு தர்பூசணி ஒன்று இருந்துச்சுல, அது வந்து ஆடு தின்னுட்டு போயிட்டு. இதுதான் பொழைச்சிருக்கிறது. பழுத்துட்டாங்க. நான் தான் பறிப்பேன். ஐயோ குடஞ்சி வச்சிருக்கு. பறிச்சிருங்க. பழுக்கலைன்னா என்ன பண்ணலாம்? என்னங்க இப்படி பண்றீங்க? அதுக்குள்ள பழுக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை டைலாக் பத்தியா, நான் பறிச்சா என்ன நீ பறிச்சா என்ன? என்னது இது பழுத்துச்சா என்னன்னே தெரியல. இது பாருங்க, மஞ்சள் கலர் தெரியுதா? மஞ்சள் கலரில் இருக்குது. சரி வாங்க அரிஞ்சு பார்க்கலாம். ஐயோ வேணாம், இப்போ அறிய வேணாம். இதெல்லாம் பசங்க வந்தோடனே தான் அறியணும். அரிசி பண்ணக்குள்ள வச்சுட்டு வந்துடுறேன். இல்லைன்னா என் பொண்ணு என்னை வந்து கொலை பண்ணிட்டோம். மோட்ரு ஆஃப் பண்ணியாச்சா? மறந்துட்டேன். அதான் இதுக்கு வந்து இதே கலரில் தான் ஷாலு. ஆனால் நான் வந்து வேற ஒரு ஷாலை மேட்ச் பண்ணி போட்டுட்டேன். கிழிஞ்சிட்டுங்க. மாப்பிள்ளை இலை கிழிந்து விட்டது. இங்கே தானே வச்சுருக்கேன் நாங்கள். அம்மாடி என்ன பிடிங்க, வைட்டாக இருக்குது. அந்த பிஸ்கரை காணும் தேடணும். எல்லோரும் இப்போ பஞ்சு பருத்தி எடுத்து முடிச்சிட்டோமா, திருப்பி துளிர் அடித்து இன்னொரு தடவை பூ வச்சுருக்கு. ஆளுங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் இதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் தான் இருக்குது பஞ்சு. அதனால் இப்படியே காற்று வட்டமாக வந்துட்டோம். தர்ணே வாய்ஸ் இல்லை. நல்லா இருக்கு. வயலுக்கே வரமாட்டேன். நீ எப்படி வந்த வயலுக்கெலாம்? அங்கே வரணுமா? அங்கேயா? இந்த வரேன் அத்தை வரேன். எங்கே உட்காரணும்? எங்கே வரணும் அத்தை? சாஞ்சிட போகுது. நீ இது பண்ணுங்க. நீங்கள் என்ன எங்கள் அண்ணி வந்து திரி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேமே நல்லா கூப்பிடுதே மேமே. இறங்கிட்டு என்னம்மா காஞ்சல் அரிக்கலையாம்மா? நல்லா விடு. மயில் கத்துது. இங்கே உட்காந்துக்கலாமா? நாங்கள் வந்தோன்னா சாப்பாட்டில் தான். அந்த காயை பாரு, அதில் வத்த போடுவாங்க. இலக்கியா என்ன காய்? ஏதோ சொல்லுவாங்கல்ல, இது என்ன காய்னு? இந்த கும்மிட்டி.
என்ன கும்டி தர்பூஸ் கும்டி கிடையாது இது. இது வந்து வத்த போடுவாங்க இத மோர்ல போட்டு. அது வேற. ஆத்து கும்டி இல்ல பாப்பா, அது வந்து குண்டா இருக்கும். இது வந்து தர்பூசணி மாதிரியே இருக்கு. இது என்ன காய்? இன்னொன்று இது வத்த போடல இலக்கிய. இது எல்லாமே பெரியா. எங்க இருக்கு இன்னும்? நான் இருக்கு பாரு, கால் கிட்டலாம் இருக்கு பாரு. கால் கிட்டது இங்கலாம். அதுல ஒரு காய் மிதிச்சிருக்க வேற. வத்தல போட்டு ஃபர்ஸ்ட் உனக்கு தான் அண்ணி டெஸ்டிங்க்கு கொடுப்பாங்க. இது கூட இது வந்து என்ன காய் கிட்ட தெரியுதா? தெரியுது. தர்பூசணி மாதிரியே தான் இருக்கு அந்த கோடு எல்லாமே. பறிச்சுட்டு போயிலக்கா. இது நல்ல, இது உடம்பு பறிச்சுட்டு போய் வத்த போடுவாங்க, நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க. சரி ஓகே, இது வந்து தெரிஞ்சா என்ன காய்ன்னு சொல்லுங்க, நாங்க வத்த போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். குமுட்டி தான் இது. கொமுட்டி மாதிரி தான் இருக்கு. தர்பூசணி பேர் நீ ஒண்ணு இந்த மாதிரி கசக்கும். நல்ல சுகருக்கு ஐயோ இது பேர் என்ன? நானும் கொஞ்சம் தின்னுறேன். இதை கடிச்சு பார்க்கலாம். ஏன் என்ன கசக்கும்? இது துப்பிடுங்க, வாய் குப்பிடுங்க. சுகருக்கு நல்லதுன்றல்ல, இது எல்லாருக்குமே நல்லது. இது வச்சுக்க. இது பறந்துச்சு. அவனுக்கு தனியாக எல்லாம் சின்னதாக ஒரு இந்த இலையை போட்டு வேணாம். அம்மா இலையில அங்கே போய் மாமாட்ட பாருங்க. சாப்பாடு சாம்பார், முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் வந்து இது மஷ்ரூம், அப்புறம் வந்து கொடைமிளகாய், அதுக்கப்புறம் அது என்னது மீன் மேக்கர் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி. இந்த நொனாப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நாத்தம் தான் சில பேருக்கு பிடிக்காது. மேலே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குங்க. அது காத்தடிக்கும். அது கடவுளே இருக்கா வேற இருக்கும். இதுதானே சீசன். நாவப்பழம், நொனாப்பழம் எல்லாத்துக்கும் சீசன் இது. என்ன வரேன், எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவோம். இது வந்து சீசன். என்ன இந்த நாத்தம் தான் ஒரு மாதிரி கோழி கக்கா மாதிரி இருக்கும். அது வந்து இருந்தாலும் அது நல்லது. இதெல்லாம் எவ்வளோ மருத்துவ மெடிசன்ஸ் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் எப்படி இதெல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்த. அடியே எதுன்னு கண்டுபிடிக்க. ஐயோ எங்கே விழுந்துச்சு? வெறும் ஆட்டாம்புழுக்கையே கிடக்கு. எங்கடி அம்மு லட்டு பழண்டியது? ஐயோயோ இந்த ஆட்டாம்புழுக்கை எங்கேயா உங்க பாருடி. நான் சிங்கிட்டு கீழே போடு. கோய் விழுந்துட போகுது. ஐயோ நாவப்பழம் நிறையா இருக்கு. காய் கீழே இருக்கு, ஆனால் ஒன்று அவ்வளோவா பழுக்கல. இல்லை நீ இன்னும் கொஞ்சம் இருக்கணும். நீ என்ன பண்ற? நீ என்ன பார்க்குற? ஐயோ அது 8ஆவதுக்கு நான் தான் பச்சு தரங்க. அம்மாடி மேலே ஏறி விழுக்குதா? ஏறிடுவீங்களா? நல்லா லட்டு லட்டாக இருக்கு. இருங்க ஐயோ லட்டு லட்டா இருக்கு. சாப்பிடு. நல்லா லட்டு லட்டு பழம். ஆனால் இன்னும் காய் தான் நிறையா இருக்குது. இப்போ தான் பழுக்க இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஆரம்பம். நாங்கள் உப்புலாம் எடுத்து வந்துருக்கோம். பாடு நல்லா இருக்கு. நான் சொன்னாதான் பழமா. தர்ணே 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 இது வந்து இப்போ பறிச்சுலாம் பறிச்சிட்டோம்ல. இது ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. 2வது ரவுண்டுக்கு இந்த மருந்தை வச்சாதான் அதுக்கப்புறம் பூ வச்சு காய் காய்க்கும். அதுக்காக தான் இந்த மருந்து. வேளாண் துறையிலேருந்து வந்துருக்காங்க. பார்த்துங்க, வேளாண் துறை அது சில பேருக்கு தெரியாது. ஆலோசகர் சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியாது தானே. அதனாலதான் எனக்குலாம் தெரியாது. நான் இதை அதை பார்த்துட்டு தான் அதுதான் பூவு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து கேமராமேனுக்கு வந்து காய் வச்சு அதுக்கப்புறம் தான் பூ பூக்கும். நான் இந்த பஞ்சு இல்லாத பூன்னு நினச்சிக்கிட்டேன்க்கா. இந்த இடம்லாம் பாருங்க அப்படியே சூப்பராக. இந்த கிளைமேட் அப்படியே
தேடே வருகிறதே தேகத்தின் சொர்க்கங்கள் சூப்பராக இருக்குல்ல, நல்லா மழை பெய்கிற மாதிரி இருக்கு. வந்ததும் வாசனை வருதா? கிட்டக்கு போய் நின்னா உனக்கு நாளைக்கு நான் கட்டிடுவேன். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே போகிறதே. காலையில் கூட்டின வீட்டிலேருந்து எவ்வளோ மண்ணை பாருங்க. தம்பி அதுக்குள்ளே எங்கே போயிட்டான்? குட்டிமா எங்க? சார் இப்போ தான் வந்தார். நாங்கள் வர்றதுக்கும் அவங்க வர்றதுக்கும் வந்து ஒரு 10 நிமிஷம்தான் இப்படி எப்படியே முதுவை சாய்ச்சோம். அதுக்குள்ளே வந்து இறங்கியாச்சு பசங்கள்லாம். போயிட்டாங்க. இல்லை நீ ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. சொல்லிட்டு போ. சொல்லு. கெட்ட பிள்ளை. கெட்ட பிள்ளை தான் நீ. வீடியோவில் வந்து இப்படிங்கிறது அப்படிங்கிறது நீ அவங்கள்ட்ட சொல்லு. இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பாப்பாவை வந்து பிடிக்கல, தம்பியை தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் அண்ணன் வந்து பாப்பாவை கொஞ்சுறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. இது கேட்டு நாங்கள் சிரித்தோம் தான், சிரிப்பு தான் வந்துச்சு. அப்படிலாம் உண்மையாக அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எப்படி பெத்த பிள்ளைக்கு 2 குழந்தையுமே இந்த ஒரு கண்ணு இந்த ஒரு கண்ணு, அது எப்படி வர வாங்கி இந்த பிள்ளைய பெற்றான், அதே மாதிரி வர வாங்கி தான் இந்த பொட்டை பிள்ளை வேணும்னு பெற்றான். அது எப்படி 2 வேணான்னு கேட்டதானே பறந்துச்சு. ஆமாம், இவர் கேட்டார் பாப்பா வேணும் பாப்பா வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் பிறந்துச்சின்னு இவர் உள் மனசில் நாங்கள் தான் விதைச்சி வச்சுருக்கோம். அதனால் 2 பிள்ளையுமே 2 கண்ணு, இந்த பிள்ளையும் வேணும் அந்த பிள்ளையும் வேணும். வம்சத்தை உருவாக்கக்கூடிய பெண் இது. அதனால் பொம்பளை பிள்ளை வேணும். அங்கே பாரு இங்கே பாரு பார்க்குறாங்க. ஐயோ பார்க்குறாங்க எல்லாரும். போங்க 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 போங்க. இங்கே பாரு. ஐயோ பொட்டை பிள்ளை. ஐயோ ஐயோ பேகை கைட்டி வை. தர்பூசணி வேணுமா வேணாமா? சரி போ. சரி நீ போனோன்னு தான் தர்பூசணி நாங்கள் அறிவோம். வாங்க வேணாம்ப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர்டா. அழகு குட்டிடி நீங்க. நான் கின்னஸ் ரெக்கார்டு படைக்கும் இந்த கோலம். சூப்பர் கோலம் எடுத்தது உள்ள வா. பொழுது போய்விட்டது, மணி 6. இது வந்து என்னோட ஈவினிங் ரொட்டீன்னு நினைக்கிறேன். இது வந்து பழுத்துட்டா என்னன்னு சரியா தெரியல. பார்ப்போம், கட் பண்ணி பார்க்குறேன். பழுத்துருச்சு. தண்ணி ரெட் கலரில் வருது. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக 2வது முறை இரு நான் கடிச்சு வந்தேன். என்னை கடிச்சு தரேன். ஐயோ சக்கரை போட்ட மாதிரி இருக்கு. மணியண்டா செம்மையாக இருக்குடி. அதான் எந்த ஒரு பொருளுமே கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் பழுத்துது அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டும் சரி சந்தோஷமும் சரி ரெட்டிப்பும் மடங்காகுது. இதோட வந்து இந்த வேலை முடிஞ்சிச்சா. இதுக்கப்புறம் வந்து காவியாவும் தம்பியும் வர்றதுக்கு மணி 8 ஆகும். நைட்டு தான் அவங்கள பார்க்க முடியும். இப்போ மணி வந்து 6 மணிக்கு வந்துடுவான். இவர் தான் 4:30க்கு வந்துடுவாரா. இவர் கூட இதுக்கப்புறம் நான் இவருக்கு ஹோம்ஒர்க்கை சொல்லி கொடுத்து அதுக்கு நான் உட்காந்துட்டு செவுத்துல நங்குடின்னு செவுத்துல முட்டிக்கணும். உட்காந்து சொல்லி கொடுக்கறதுக்குள்ளே சிரிக்கிறது ஒரு வெக்கமே இல்லாமல் சிரிக்கிற ஆள் மட்டும்தான். சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து டீயும் போட்டு கொடுத்து தான் தர்ஷனை நான் அனுப்பியிருக்கேன். நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்ப்போம். ஏஞ்சி நல்லா நல்லா உட்காரான். நீ உன்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கான். ஏஞ்சி உட்கார. முதுவே இருக்காது தம்பி உனக்கு. அது சரியில்லை. நான் வளர்க்குறேண்ணா. நீங்கள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவருங்க நான் போய் முட்டையை செய்யப்படுறேன். நீங்கள் சொல்கிறது தானே. அதாவது மதிய லஞ்சு வந்து பெருசாலாம் ஒன்றும் செய்யலை. ரசம் வச்சுட்டு துவையில் அரைச்சி வச்சுட்டேன். மதிய சாப்பாடு அங்கே வயல்லையே முடிஞ்சிடுச்சா. அதனால் சாப்பாடு வடித்தது அப்படியே தான் இருக்குது. நைட்டுக்கு அதை தூக்கி கொட்டலாம் முடியாது. காலையில் என்ன நடக்குது அங்கே?
காலையில் வந்து பழைய இதெல்லாம் வச்சு அந்த பிள்ளைக்குட்டியே சாப்பிட்டு போகுதுங்க. லீவ் நாள தான் சாப்பிட்டுட்டு நல்லா பில்கண்ட மாதிரி கிடக்குங்க. அதனால் அந்த ரசத்தையும் சாப்பாடையும் வச்சு நைட்டுக்கு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தொட்டுக்க மட்டும் முட்டையை போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் கரம் மசாலா, ஜீரகத்தூள், அப்புறம் என் கைக்கு வந்த தூளெல்லாம் எடுத்து போட வேண்டியதான். எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் இது தொக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சார் நைட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டார். அவருக்கு தோசையை வச்சு இந்த தொக்கு வச்சு கொடுத்துருவேன். இந்த ஸ்ப்ரே வந்து கேட்டிங்க, இதை நான் வந்து ஆன்லைன்லலாம் வாங்கலைப்பா, அது சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். 150 ரூபான்னு தான் நினைக்கிறேன். 150 ரூபா தான். நல்லாயிருக்கு. தோசைக்கு நான் கிளாஸில் பார்த்தேன், கிளாஸில் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் தோசைக்கெலாம் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு அப்படின்னு இதை வாங்கிட்டேன். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு வெங்காயத்தையும் போட்டு அவ்வளோதான். இதில் வந்து ஒரு ஸ்பூன். அப்புறம் கமெண்ட்டுக்கெலாம் வந்து ரிப்ளை பண்ண மாட்டீங்க, ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, எனக்கு டைமே சுத்தமாக கிடைக்க மாட்டேது. அதான் சொன்னேன் இல்லையா, நானே வீடியோ எடுக்கிறது, அது எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறது, வீட்டு வேலையும் பார்த்துக்கிறது, இதெல்லாம் ஒரே ஆள் என்னால் சமாளிக்கவே முடியல. அதுவும் இந்த வீட்டு வேலையால் அங்கே இங்கே அப்படி இப்படி தான் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் அதை சமாளிக்க முடியல என்னால். நான் கண்டிப்பாக அனுப்பிடுவேன், எல்லார் கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். தக்காளியை போட்ட உடனே இந்த கரம் மசாலா, லைட்டாக பெப்பர் போட்டால் தான் ரசத்துக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, இந்த கிரேவி எக்ஸ்ட்ரா தேவைங்கிறதுனால நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். எடுத்து இதில் காரத்தூள்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம இதுலேயே எல்லா தூளும் போடுறதுனால கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. அதனால் காரத்தூள்லாம் வேணாம். தேவையான அளவு உப்பு. முட்டையை ரொம்ப பொழந்தா யார் யாருக்கு போடணுன்னு தெரியாது. அதனால் ஒரு முட்டை தான் அப்படி போட்டு அப்படியே கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சிம்பிள் முட்டை கிரேவி. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும். ஏன் அப்படின்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டு கூடும். அதனால தான் அதை வந்து இப்படி கலக்கி விட்டுறணும் எல்லா இடமும். அவங்களுக்கு தோசையை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன்னா போய் படுத்துட வேண்டியதான். இதுக்கப்புறம் காலையில் ஏந்திரிச்சு சமைச்சி சாப்பாடு கட்டி பிச்சுட்டு என் வேலை முடிஞ்சுதான். என்னாமா இது ஷோ எடுத்து கீழே தான் ஊட்டணும். நீ ஒன்னால தான் ஊட்டிமா இப்படி ஆனிச்சு உன்ட்டே உடனே திங்கிறியா? இதுதான் இந்த மாதிரி தான் பண்ணி வைக்குங்க. அந்த வாசக்கல் தான் வர மாட்டேதுன்னு நினைக்கிறேன். அப்பப்போ இந்த மாதிரி தான் பர்கர் பண்ணும். சரி ஓகேப்பா, இதை நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் தோசை வெங்காயத்தெல்லாம் போட்டு தடவி தோசையை வர வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.